வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் ஜெஃப்னா. என்னென்றால் நான் வர சில நியூஸ்கள் பார்த்துன்னு வந்து நான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ ஸ்ரீலங்கன் டைம் 2 மணி 17 நிமிடம் கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். காலம் 9 மணிக்கு பாராளுமன்றம் போகணும். அந்த மார்னிங் டெக்ஸ்டர்ஸ் மாதிரி அங்கே போய் நித்திர தெரியல. எனிவே என்னென்றால் ஒரு சில ஊடகங்கள் முக்கியமாக சக்தி டிவி மட்டுமல்ல, சக்தி டிவி மற்றும் சக்தி டிவி மற்றும் ஒரு சில ஊடகங்கள் நான் பார்த்தேன்னா, என்னென்றால் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ச்சுனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்றெல்லாம் ஊடகங்களில் நியூஸில் போட்டு கொண்டிருக்கிறீங்க. 2 விஷயம் கேட்கணும். உண்டு அது வந்து தயவு செய்து உங்களோட அடுத்த முறை எல்ஓடி, அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்டில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த 2 நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன். முக்கியமாக ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள், அது பாஸ்கரனாக இருக்கட்டும், யாராக இருக்கலாம், ஒரு லெவலுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே போயிடாது. இந்த ஊடகங்களில் உங்களோட யூடியூப்பில் உங்களோட கொமெண்ட்டை பார்க்கவே சில எப்படி கிளிக்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போடைகள் உண்மைத்தன்மையாக இருக்கணும். நீங்கள் சரியான பிளவுறீங்க. பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் என்னென்றால், நீங்கள் 3 விஷயம் சொல்லணும். இப்போ தான் அது எனக்கு லாபம் எனிவே. பட் நீங்கள் என்ன ப்ரொமோட் தான் பண்ணுறீங்க. பட் எனிவே அதால் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனாக இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கொண்டு போகுது. ஸோ அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பாராளுமன்றத்திலேருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதம் வந்து திங்கட்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற ஜெனரல் செக்ரட்டரியிலேருந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராயினாங்க. இப்போ சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினது அப்படி என்றெல்லாம் இது. ஆனால் போலீஸாரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது. அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போகிறோம் என்று ஒரு கதை விட்டது. அப்போ நாங்கள் சொன்னாங்க, இல்லை வெரி சாரி, அது கஷ்டம் உண்டு. அது சம்பந்தமான வேறொரு பிரச்சனையும் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் அது சம்பந்தமாக காய்க்க விரும்புகிறோம். 2வது, அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் விட்டு எனக்கு விளங்கலை. நீங்கள் ஜனாதிபதி ஆக்கிப்பட்டு தான் விடுவீங்க போட்டுக்கு. அது சம்பந்தமாக என்னோட காய்ச்சவே 6 லட்சம் ஜனம் இருக்கிற இடத்துல 250 பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சுட்டு ரோட்ல இருந்து மட்டையில வச்சு விசிக்கினா தான். மற்றபடி அப்படி ஒரு சில்லறத்தனமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசாக யோசிங்கோ. உங்களோட தாழ்மனப்பான்மையால தான், ஐயோ ஒரு சின்ன படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஆ இருந்துட்டானே, இவன் வந்து எங்களுக்கு இவனை சேர் போட வந்துட்டு என்றதால தான் இன்றைக்கு நான் எம்பியா இருக்கேன். இந்த அரசியலை செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான். எனிவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லறத்தனமான வேலையில செய்கிறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும். அது 2வது. அது 3வது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் வந்து கொண்டிருக்கு, கையால் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் என்று சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னா தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் விழுறதுக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை காரணமாக இருந்திடுமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு. ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக ஃபோன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வடக்கு கிழக்குன்ற சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி a wrong thing என்று anyway we'll see. அதே பிறகு இந்த 3 விஷயமும் நான் உங்களோட காய்ச்சினான். யாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல, அப்படி அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மாதிரி இது ஒன்றும் பயங்கரவாத தடை சட்டம் இல்லை. எனிவே நாங்கள் அது சம்மந்தமாக பார்ப்போம், அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுப்போம். தொடர்ந்தும் சட்ட சிக்கல்களை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறபடியா இவையை பொறுத்த வரைக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் காசுகள் சேர்க்கறது. ஆனால் எனக்கு ஃபினான்ஷியல் எய்ட் வந்து இந்த ஃபோன் எனக்கு ஃபினான்ஷியல் எய்ட் வந்து
கிடைச்சு கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ராசா அந்த வழக்குகளை போய் கஷ்டப்படணுன்றதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு